I can see the surprises. Students உண்மையிலேயே நிறைய பேர் சர்ப்ரைஸ். ஓ இதை எப்படி இன்னைக்கு தான் எடுத்தோம், அதுக்குள்ள இப்படி இங்க இருக்கு அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ். ஏசியாவும் சென்னை சமிருதா ஏவியேஷன் காலேஜுக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூ மிக விமரிசையாக நடந்தது. ஏர் ஏஷியாவோடைய டெக்னிக்கல் ஹெட் மிஸ்டர் சரவணன் சார் நேரடியாக வந்து சென்னை சமிருதா ஸ்டூடெண்ட்டை அவங்க கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தினாங்க. அதில் சரவணன் சார் கேட்ட பல கேள்விகளுக்கு ஸ்டூடெண்டோடைய ஆன்சர் ரொம்ப அருமையாக இருந்ததை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். ஸோ இந்த நிகழ்வின் மூலமாக சென்னை சமிருதா ஏவியேஷன் காலேஜில் படிக்கக்கூடிய பல மாணவர்களுக்கு ஏர் ஏஷியாவில் போய் 6 மாதம் இன்டர்ன்ஷிப் பயின்றிருப்பதான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இன்றைக்கி உருவாகிருக்கு. ஸோ மிக விரைவில் இந்த மாதத்தோடைய கடைசியில் சென்னை சமிருதாவோடைய டாப் மேனேஜ்மெண்ட் ஏர் ஏஷியாவுக்கு விசிட் பண்ணி மாணவர்களுக்கான இன்டர்ன்ஷிப்புக்காகவும் அதுக்கு அடுத்து அவங்களுக்கு அங்கேயே ஒர்க் பண்ணுறதுக்கான பிளேஸ்மெண்ட்டுக்கான வாய்ப்பையும் உறுதி செய்வதற்கு இது ஒரு காரணமாக இருக்குது. சுருக்கமாக இந்தியாவிலேயே முதல் முறை ஃபாரின் கண்ட்ரியிலிருந்து வந்து கேம்பஸ் இன்டர்வியூ ஏர் ஏஷியா நடத்துனது சென்னை சமிருதாவில் மட்டும்தான். ஸோ சென்னை சமிருதா ஏவியேஷன் காலேஜ் மாணவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த நிகழ்வில் டத்தோஸ்ரீ மதிப்புக்குரிய தேவமணி சார் கலந்துக்கிட்டாங்க. மாணவர்களுக்கு நிறைய அறிவுரை சொன்னாங்க. ஸோ தேவமணி சாரோடைய அந்த ஒரு ஊக்கமான பேச்சு நம்மளுடைய மாணவர்களை நம்ம உலக அளவில் ஒரு மிகப்பெரிய பொசிஷனுக்கு வர்றதுக்கு காரணமாக இன்னைய பேச்சு இருந்தது. ஸோ இந்த நிகழ்வை ஸ்டூடெண்ட் சரியாக பயன்படுத்தி இருக்கிறதுனால அவங்க உலக அளவில் ஒரு மிகப்பெரிய ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் பதவிக்கு போகிறதுக்கு இன்றைக்கி நடந்த ஏர் ஏஷியாவோடைய கேம்பஸ் இன்டர்வியூ ஃபார் சென்னை சமிருதா ஏவியேஷன் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக இதுவரைக்கும் சென்னை சமிருதாவில் படித்து முடித்த MBA ஸ்டூடெண்ட்ஸ் இண்டிகோவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏர் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்பைஸ் ஜெட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. இது மாதிரியான வேரியஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனுடைய அடுத்த தொடக்கமாக ஃபாரின் கண்ட்ரியில் இருந்து ஏர் ஏஷியா இன்றைக்கி கேம்பஸ் இன்டர்வியூ பண்ணி கிட்டத்தட்ட 100கணக்கான பேருக்கு 6 months இன்டர்ன்ஷிப்பும் அதனுடைய தொடர்ச்சியாக பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஒரு வாய்ப்பை இந்த நிகழ்வு கேம்பஸ் இன்டர்வியூ ஏற்படுத்தியிருக்கு. வேறு கேள்வி? சார் வணக்கம். நமது ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி அப்படின்னா அது வந்து ஏரோப்ளேன்ஸ். இது வந்து ஏஷியா வந்து ஒரு மகத்தான ஒரு ஏர்லைன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்களோட மார்க்கெட் கேப் வந்து 35 பில்லியன். அப்புறம் வந்து அவங்க போகிற இடங்கள் வந்து ஒரு 240 டெஸ்டினேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு மகத்தான ஏர்லைன்ஸ் வந்து மலேசியாவில் மட்டும் இல்லை, கோலாலம்பூரில் மட்டும் இல்லை, அடுத்தது ஃபிலிப்பீன்ஸ் ஏர்லைன், ஏர் ஏஷியா ஃபிலிப்பீன்ஸ், ஏர் ஏஷியா தாய்லாந்து 2 ஏர் ஏஷியா எக்ஸ் இருக்குது, ஏர் ஏஷியா தாய் இருக்குது, தாய் ஏர்வேஸ். அப்புறம் வந்து கம்போடியாவில் இருக்குது, இந்தோனேஷியாவில் இருக்குது. அப்படின்னா ஆசியான் பார்த்தீங்கன்னா ஆசியான் வட்டாரத்தை பொதுவாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 650 மில்லியன் பாப்புலேஷன் ஜனத்தொகை. ஸோ அவங்க இப்போ இந்த கனெக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த வின் தொடர்பு தீவிரமாக இருக்குது, பயங்கரமான எக்ஸ்பென்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் இந்தியா பற்றி சொல்ல தேவையில்லை உங்களுக்கு. இந்தியாவில் வந்து பல ஏர்லைன்ஸ் வந்து ஏர் இந்தியா, இண்டிகோ, ஸ்பைஸ் ஏர்வேஸ் இவங்கெல்லாம் நிறையா வந்து உள்ளுக்குள்ளேயே நினைக்கிறேன் 1300 டெஸ்டினேஷன் போயிட்டு இருக்காங்க விதி. ஸோ இந்த ஒரு தொடர்பு வந்து ஒரு மகத்தான தொடர்புன்னு நினைக்கிறோம். இப்போ வந்து இப்போ சென்னை அமிர்தாஸ் வந்து ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி எடுத்து ஒரு மாணவர்களை உருவாக்கி இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு டெக்னிக்கல் ஹப், டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ், ரிப்பேர் ஹப்னுவாங்க, மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் ஹப், அது ஒன்று. ரெண்டாவது வந்து கிரவுண்ட் சர்வீசஸ், க்ரூ, இதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து நம்ம மலேசியா கூட வந்து தொடர்பு கொண்டு ஏஷியா கூட வந்து ஒரு கலந்துரையாடல் செய்து இந்த கொலாபரேஷன் சொல்லுவாங்க, இதை உருவாக்கணுமா இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் வலு உருவாகும், மலேசியா மூலமாக ஆசியா ரீஜனுக்கு வலு உருவாகும். இது வந்து சைனா தீவிரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ
ஆசியான் முழுதும் பயங்கர கலந்துரையாடல் ஓடிட்டு இருக்கு, வர்த்தக கலந்து உரையாடல். அது முடிஞ்சப்ப வர்த்தக பார்ட்னர்ஷிப் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து முதல் முறையாக இந்த ஒரு உருவை உருவாக்கி அடுத்தடுத்தாக பல ரீதியில் பல வர்த்தகத்தில் இந்த வர்த்தக உருவா நம்ம உருவாக்குறதுக்கு இது வந்து ஒரு ஆணித்தனமான முயற்சியாக இருக்கும், முதல் முயற்சியாக இருக்கும். அதற்கு சென்னை அமிர்தாக்கு இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கின்றேன். நமது பூமிநாதன் சார் வந்து அங்கே பல தடவை வந்து ஏற்கனவே அவர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் உறவை நல்லா உருவாக்கியிருக்காரு. 31,000 பேரை உருவாக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அதுலேருந்து 20% மாணவர்கள் அங்கே வந்து வேலை செய்கிறாங்க ஹோட்டலில், இந்திய மாணவர்கள். ஸோ அதே போல் ஏர்லைன்ஸில் ஏவியேஷனில் இவங்க ஒரு அணித்தனமான ஒரு 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 வலுவை உருவாக்க முடியும், உறவை உருவாக்க முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால தான் மாணவர்கிட்ட பேசணும். அங்கே வந்தீங்கன்னா இப்படி இருக்கும் கூறுகள், அந்த கலாச்சாரங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா ஸோ அந்த மாதிரி எல்லாம் பேசி அந்த உறவை உருவாக்கி அவரும் ஒத்துக்கிட்டார். திரு சரவணன் சார், அவர் ஹெட் ஆஃப் எம்ஆர்னுவாங்க, மெயின்டெனன்ஸ் ரிப்பேர். அவர் 3வது படியில் இருக்காராங்க. அவர் தான் ஒரு 5000 இன்ஜினியர்ஸ் பார்த்துக்கிறாங்க. ஸோ அதனால் தயவுசெய்து ப்ரைஸ் உங்களால் முடிந்த அளவு இந்த நியூஸை பரவலாக பேசுங்க. ஏன்னா இந்த உறவு ஒரு அழகான உறவு. அடுத்தது மலேசியா இஸ் ஆஃப்டர் சிங்கப்பூர் அந்த செகண்ட் பிக்கஸ்ட் க்ரோயிங் நேஷன். வளர்ச்சியில் ரொம்ப தீவிரமாக இருக்குது. அதனால் அது நல்ல ஒரு அரசியலும் ஒரு ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக இருக்குது. ஸோ இந்த உறவு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் பிரதமர் இப்போ தான் வந்துட்டு போனார் கோலாலம்பூருக்கு. ஸோ அவங்களுக்குள்ள நம்ம பிரதமரும் இந்த பிரதமரும் அக்ரிமெண்ட் நிறைய பண்ணியிருக்காங்க, எப்படி வர்த்தகத்தில் நம்ம ஒன்றா செய்யலான்னு. ஸோ இந்த உறவு நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ சென்னை அமிர்தாக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தடுத்தாக பல கல்லூரி வச்சுருக்காங்க இங்கே. ஆங்காங்கே இந்த பெங்களூரில் பல இடத்துல இந்த ஹெவியேஷன் கோர்சஸை திருப்பி உருவாக்கி, ஏன்னா இப்போ நிறைய ஹேங்கர்ஸ் உருவாக்க போகிறாங்க KLI 2ல். அதுக்கு நிறைய டெக்னீஷியன்ஸ் தேவை, இன்ஜினியர்ஸ் தேவை. ஸோ அவங்க கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. எடிட் பண்ணிக்கிங்க. ஒரு 2 minutes ஒரு ஸ்பெஷல் பேட்டி தந்தி டிவி சார் தந்தி டிவி போடுங்க.